ஹலோ மை டியர் மக்களே, நான் உங்க சகி. இது உங்க தேட்டர். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களால நெட்வொர்க் இல்லாம இருக்க முடியுமா? போன் சிஸ்டம் இதெல்லாம் இல்லாம? ஐயோ சாமி, நெட்வொர்க் கொஞ்ச நேரம் கிடைக்கலனால எனக்கு மூச்சு முட்டும், போன் எல்லாம் இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிறீங்களா? இந்த படத்தை பாருங்க, நெட்வொர்க்கே இல்லாத இடத்துக்கு மூச்சு பிடிச்சிட்டு ஓடுவீங்க. நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் பேரு ஜோஸ். அவனோட யூனிவர்சிட்டி நோக்கி நடந்துட்டு இருக்கான். கம்ப்யூட்டர் ஓரியன்டா ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். போகும்போது அவனை பாக்குறதுக்கே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு சவுண்ட் கேட்டு திரும்பி பாக்குறான். பைக் மிரர்ல ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போகுது. லிப்ட்ல ஏறும்போது ஜோஸ் கூட ஒரு தாத்தாவும் கூட வராரு. நேரா லைப்ரரி ரீச் ஆகிறான். அங்க தன்னோட ஃப்ரெண்ட் டக்ளஸை மீட் பண்ணது அவன் போயிருக்கான். போன இடத்துல கரண்ட் எல்லாம் போய் ஆஃப் ஆகி ஆன் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா நடந்துகிட்டு இருக்க. லிப்ட்ல பார்த்து அதே தாத்தாவை அங்கேயும் பாக்குறான். அந்த தாத்தா போற வழியில எல்லாம் புக் எல்லாமே கீழே ஆரம்பிக்குது. பதறி போய் நிக்கிற நம்ம ஜோஸ இப்போ ஒரு ஸ்பிரிட் வந்து பாக்குது. அது வந்து பாக்குறதுக்கு எப்படின்னா பேய் மாதிரி எல்லாம் இல்ல, முடி விரிச்சு போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பிரிட். அது வந்து அவனை கொல்லவும் இல்ல, அவனோட ஆத்மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனை உயிரோட விட்டுட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பப்ல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க. இசபெல், ஸ்டோன், டிம், மேட்டி. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, நம்ம மேட்டியை தவிர. மேட்டி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோன்னா ஒரு ஜோஸ், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ஒரு வாரமா அவன் கூட ஒழுங்காவே பேசல அப்படின்னு மேடம் மூட் அவுட்டா இருக்க அவங்க ஃப்ரெண்ட் இசபெல் அட்வைஸ் பண்றாங்க. ஒன்னும் இல்லடி, ஒரு 1 வீக் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, வெளியில போங்க, எல்லாமே சரியாயிடும், நீ ஏன் இப்படி சேடா இருக்க அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு ஓகே ஆகுறாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது டிம்னு சொன்னல, அவன் வந்து நான் உன்னை டிராப் பண்ணட்டுமா, நான் அவன் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம மேட்டியும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க அவனை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறாங்க. டிம்முக்கு மேட்டி மேல ஒரு காதல் இருக்கு. வீட்டுக்கு வந்து மேட்டி அங்க வந்து போன்ல வாய்ஸ் மெயில் எல்லாம் வந்திருக்கும்ல, அதெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட அம்மா பேசுறாங்க நார்மலா, அதை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோஸ் நம்பர்ல இருந்து ஒரு கால் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஜோஸ் வந்து எதுவுமே பேசல, அவனோட நேம மட்டும் ரிப்பீட்டா சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு நேம மட்டும் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவன் காலை எடுக்கவே இல்லை. சரி அப்படி ஏதோ ஒரு இதுல இருப்பான், கோவத்துல எல்லாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் மேட்டி காலேஜ் கிளம்பிடுறாங்க. ஆனா அங்க போயிட்டு அவங்களுக்கு நிம்மதியாவே இல்லை. எப்போ ஈவினிங் ஆகும், ஜோஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஈவினிங் பிளாட்டையும் விசிட் பண்றாங்க. அங்க போறாங்க, அவனுக்கு கதவை தட்டுறாங்க, ரெஸ்பான்ஸே இல்ல. தங்கிட்ட இருந்த ஸ்பேர் கீயை போட்டு உள்ளயும் போறாங்க. உள்ள போனா ஜோஸோட சிஸ்டம்ல கோட்ஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. அங்க ஜோஸையுமே பாக்குறாங்க. அவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கான். ஏன் என்னாச்சு உனக்கு, போன் பண்ணா பேசவும் மாட்டேன்ற, அட்டன் பண்ணவும் மாட்டேன்ற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க நார்மலாவே. ஆனா அவன் தான் இப்ப நார்மலா இல்லையே, பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கான். நீ கிச்சனுக்கு போ, நான் வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு கையில ஒரு ஒயர் எடுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ள போக அங்க இருக்கிற ஒரு பூனைக்குட்டியை பாக்குறாங்க நம்ம மேட்டி. அது ஜோஸோட பூனைக்குட்டி தான். ஏதோ சாப்பாடு சாப்பிடாம ஒரு மாதிரியா டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. அதை பார்த்து பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் போனவனை காணமேன்னு தேடி போனா கையில கொண்டு போன ஒயர்லயே ஜோஸ் தூக்கு போட்டு இறந்துடுறான். அவ்வளவுதான், மேட்டி உடஞ்சி போயிடுறாங்க. போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. அதுக்கப்புறமா மேட்டி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்டே போக ஆரம்பிச்சிடுறாங்க. தான் மேலதான் தப்பு, தன் கூட சண்டை போட்டதுனாலதான், ஏதோ இப்படி ஒரு வாரம் பேசாதனாலதான் டிஸ்டர்ப்ல இப்படி பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்படுறாங்க. போய் சைக்காட்ரிஸ்டையும் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. டாக்டர் அட்வைஸ் பண்றாரு, உன் மேல தப்பு இல்ல, நீ கில்ட் ஆகாத, சிலவங்க அப்படிதான் திடீர்னு லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறது உண்டு, நீ அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்படி நடந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கூட என்கேஜா இருக்கணும்னு சொல்லிட்டு குரூப் சாட் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஆனா நம்ம மேட்டியில இன்ட்ரெஸ்டடா இருந்த மாதிரி இல்ல. அப்போ ஜோஸ் கிட்ட இருந்து ரிப்பீட்டடா ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அவன் ஐடியில இருந்து மெசேஜ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலேஜ்ல மீட் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மேட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி அவனோட சிஸ்டம் ஆன்ல இருந்திருக்கலாம், அவன் ஐடியா லாகின்லயே வச்சிருந்ததுனால நமக்கு மெசேஜ் வந்திருக்கும், போயிட்டு அதை ஆஃப் பண்ணா சரியா போயிடும் அப்படின்னு. ஸ்டோன் என்ன சொல்றான்னா, இருங்கப்பா, அன்னைக்கு போயிட்டு நான் பிளாட்ல போய் அவன் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் கிளம்புறான். ஜோஸ் வீட்டுக்குள்ளேயும் போறான். அங்க போனா வித்தியாசமா ஒரு பொண்ணு மாதிரி ஒரு உருவத்தை காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே அவன் மிரண்டு போறான். அந்த பொண்ணோட அந்த ஆவி வந்து கிட்ட வந்து அவனோட ஆத்மாவை மட்டும் எப்படி ஜோஸ்க்கு பண்ணிச்சோ அதே மாதிரி அவனோட ஆத்மாவை மட்டும் எடுத்துட்டு அவனை உயிரோட விட்டுருது. அன்னைக்கு நைட்டு மேட்டி ஸ்டோனுக்கு கால் பண்றா. கால் பண்ணாம அட்டன் பண்றான், பேசவே இல்ல. மேட்டிக்கு ஒரே குழப்பண்டு, என்னடா எல்லாருமே கலண்ட மாதிரியே சுத்துறீங்க அப்படின்னு நினைச்சு கால் கட் பண்ணி நம்மளே போய் பாத்துக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் ஜோஸோட வீட்டுக்கு போறாங்க. ஜோஸோட பிளாட்டுக்கு போன மேட்டி ரூம்ல கம்ப்யூட்டர் தேடி பாக்குறாங்க, காணும். அங்க வந்த ஓனர் அம்மா என்ன சொல்றாங்க, ஆமா ரெண்டே கொடுக்காம அவன் பாட்டுக்கு இருந்தாங்க, எனக்கு வேற வழி தெரியல, சிஸ்டத்தை வித்துட்டேன், இந்த அட்ரஸ் வேணா நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுறாங்க. அங்க போனா அங்க ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரை நம்ம கம்ப்யூட்டர் காய் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப கம்ப்யூட்டரை வாங்கினா சும்மா இருக்க மாட்டியா, எடுத்து மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க,
ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம மேட்டி கேட்கவும், மேடம் நான் இன்னும் கனெக்ட் பண்ணவே இல்லை, வேணா பாத்துக்கோங்க அப்படின்னு அவர் சிஸ்டத்தை காட்டுறாரு. நம்ம மேட்டிக்கா ஒரே குழப்பம், கனெக்ட் பண்ணாத சிஸ்டம்ல இருந்து எப்படி மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த கம்ப்யூட்டர் கையோ நைட் உட்காந்து அதை கனெக்ட் பண்ணி பாக்குறான். அதுல எப்படி மெசேஜ் அப்படின்னு அவன் இன்ட்ரெஸ்டா அதை கனெக்ட் பண்ணி பார்க்க, அதுல என்ன வருதுன்னா, நீங்க பேய பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு மெசேஜ் வருது. இவரும் எஸ் அப்படின்னு தட்டுறாரு. பார்த்தா சூசைட் பண்றவங்களால வருது, வரிசையா வீடியோஸா வருது. அதை பார்த்து அவர் ரொம்ப மிரண்டு போறாரு. அன்னைக்கு நைட்டே மேட்டிக்கு கால் பண்ணி நீங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மேட்டியும் என்னாச்சுன்னு தெரியலேன்னு போய் பார்க்க போறாங்க. போனா அந்த அவர் இதே படத்தை போட்டு காட்டுறாரு. எப்பா சாமி, நானே ஏற்கனவே சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், மறுபடியும் ஏன்டா அதே காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம மேட்டி. அடுத்த நாள் காலேஜ் போன நம்ம மேட்டி லாக்கர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு ஷாக் காத்திருக்கு. என்னன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி ஜோஸ் கிட்ட இருந்து ஒரு பார்சல் மாதிரி ஒண்ணு வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா என்னடா தெரியல, டேப்பா இருக்கு அப்படின்னு ஒண்ணு எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, இதுங்க கிட்ட இருந்து இதுதான் உங்களை காப்பாத்தும் அந்த மாதிரி எழுதி இருக்கு. ஏற்கனவே பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்காங்க நம்ம மேட்டி. இதுல இப்படி எல்லாம் நடக்குதா, ரொம்ப குழப்பத்திலேயே பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அங்க போனா போற பஸ் முன்னாடி ஒரு தாத்தா சூசைட் பண்றதுக்காக வந்து நிப்பாரு. ஏதோ அவர் கொஞ்சம் சுதாரிச்சதுனால அவர் உயிர் தப்பினாரு. ஒரு டவர் முன்னால நின்னு போன் பேசிட்டு இருக்காங்க மேட்டி. அப்போ அந்த டவர்ல நின்னு ஒருத்தன் அப்படியே கீழே விழுந்து தக்காளி சட்னி ஆவறான். அதெல்லாம் பார்த்தா ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்கும். உடனே டாக்டர் போன் பண்றாங்க, எனக்கு உங்களை பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றாங்க. அடுத்த நாள் காலேஜ் போன மேட்டிக்கு இன்னொரு பெரிய ஷாக். என்னன்னா காலேஜே எம்டியா இருக்கு, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ரெஸ்ட் ரூம்குள்ள போனா அங்க ஏதோ வித்தியாசமெல்லாம் சவுண்ட் கேக்குதுன்னு பயந்து ஓடியும் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு டிம்முக்கு ஒரு வீடியோ வருது ஸ்டோன் கிட்ட இருந்து. ஸ்டோன் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோஸ பாக்குறதுக்காக முத பிளாட்டுக்கு போனானே அவன் தான். உடனே இவன் வித்தியாசமா பேசிட்டு இருக்கான் மெசேஜ்லயும். என்னடா இவன் உளறிட்டு இருக்கான், தண்ணி கிண்ணியே போட்டானான்னு தெரியல அப்படின்னு நேர்ல போய் பார்க்க போறான் நம்ம டிம். போன இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு சாகிறதுக்கு விருப்பமே இல்ல, ஆனா அவங்க என்ன சாக சொல்றாங்க, எனக்கு சாக விருப்பமே இல்ல இப்படின்னு திருப்பி இதே சொல்லிட்டு இருக்காண்டே. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கிட்ட போனா அப்படியே மறைஞ்சு போயிடுவானா கருப்பு புகையா. அவ்வளவுதான். இத பார்த்து அள்ளு விட்ட டிம் அங்கேருந்து புடிச்ச ஓட்டம் நேரா வீட்டுக்கு வந்து அந்த டேப் எடுத்து வீடு ஃபுல்லா ஒட்டி வைக்கிறான். அப்போ யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு டோர் லென்ஸ் வழியா எட்டி பாக்குறான். அந்த ஸ்பிரிட் ஆனது அந்த லென்ஸ் வழியா அவன் கண்ணையே தாக்கிக்கிட்டு அவனையும் அட்டாக் பண்ணுது. அதே நைட்டு நம்ம மேட்டிக்கும் எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா நடக்க ஆரம்பிக்குது. அவங்க சிஸ்டம் தன்னால ஆன் ஆகி நீங்க பேய பார்க்க ஆசைப்படுறீங்களா அப்படின்லாம் கேக்குது. உடனே அவங்களும் அதை ஆஃப் பண்ணி வச்சா பிரிண்டர்ல இருந்து பேப்பர் வந்துகிட்டே இருக்கு. அதை அசம்பிள் பண்ணி பார்த்தா அந்த ஸ்பிரிட்டோட முகம் அப்படியே அதுல இருக்கு. பயந்து போன நம்ம மேட்டி கம்ப்யூட்டர் காய போய் பார்க்க போற, ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவான் அப்படின்னு. அங்க போனா உண்மைக்குமே அங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கதாங்க செய்யுது. என்னன்னா அந்த காய் ஃபுல்லாவே உட்கார்ந்து அந்த கம்ப்யூட்டர்ல என்னென்னலாம் இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஜோஸோட ஒரு வீடியோ சிக்கி இருக்கு. அதுல அவன் எல்லாமே சொல்றான். நானும் டக்ளஸும் சேர்ந்துதான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துடுச்சு, அதுல ஒரு வைரஸ் உண்டாயிடுச்சு, அதை தடுக்கிறதுக்கு ஒரு ரெமிடி என்கிட்ட இருக்கு, பென்டிரைவ், அந்த பென்டிரைவ் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஸ்டத்துக்கு அடியில ஒரு டேப் போட்டு ஒட்டி இருக்கான். அதையும் அவங்க எடுக்கிறாங்க. இதுக்கு இடையில இசபலுக்கு என்ன ஆகுதுன்னா, வாஷிங் மிஷின்ல துணி போடலான்னு போறாங்க. அங்க போனா லைட் அதே மாதிரி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. வாஷிங் மிஷின்ல போட்ட துணி எல்லாமே கீழே விழுது. ஒரு ஸ்பிரிட் வந்து இசபலோட ஆத்மாவையும் எடுத்துட்டு போகுது. நைட்டு மேட்டி இசபலை பார்க்க வராங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க அப்படி வித்தியாசமா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி படுத்திருக்காங்க. 911க்கு கால் பண்றாங்க நம்ம மேட்டி, ரெஸ்பான்ஸே இல்ல. அப்போ நம்ம இசபல் ஒண்ணு சொல்றாங்க மேட்டி கிட்ட, ஒன்னையும் அது விடாது, நீ தான் அடுத்தது அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. செம்மையா பயந்த நம்ம மேட்டி கம்ப்யூட்டர் கைக்கு கால் பண்ண அவர் வந்து கார்ல கூட்டிட்டு போறாரு. போற வழியில தான் பாக்குறாங்க அங்க இருக்கிற எல்லா காருமே ரிப்பேர் ஆகி போயிருக்கு. ஒரு ஃபேமிலியை மீட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்யூட்டருக்குள்ள இருந்து ஸ்பிரிட் எல்லாம் வருது அந்த மாதிரி பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. மேட்டியும் கம்ப்யூட்டர் கையும் டக்ளஸ பார்க்க போறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ண ப்ராஜெக்ட்னாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு அங்க போறாங்க. அங்க போனா அவன் வீடு ஃபுல்லா ரெட் கலர் டேப் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு போயிருக்கான். கதவை திறந்தா கூட ஐயோ கதவை திறக்காதீங்க, வெளிச்சத்தை காட்டாதீங்க, ஸ்பிரிட் வந்துரும் பயந்து போயிருக்கான். என்னடா பண்ணி தொலைச்சிங்க ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல, ஊர் ஃபுல்லா பேயா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. அது மூலியமா ஸ்பிரிட்டோட ஃப்ரீக்வன்சி உள்ள வந்திருக்கு. ஆக்குபை பண்ண அந்த ஸ்பிரிட்டோட ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் எல்லாமே பரவி இப்ப ஊர் ஃபுல்லா பேயா இருக்கு. ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எங்க வச்சு அதை உருவாக்குனாங்களோ அங்கேயே போய் அதை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சர்வர் கம்ப்யூட்டர் காலேஜ் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அங்க இடத்த நோக்கி போறாங்க 2 பேரும். யூனிவர்சிட்டிக்குள்ள போன அவங்கள அந்த ஸ்பிரிட் எல்லாமே சூழ்ந்துகிட்டு உள்ள விடாம படாப்படுத்துது. அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட அவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம மேட்டியால மட்டும்தான் லிப்டுக்குள்ள போக முடிஞ்சிச்சு. கம்ப்யூட்டர் காய ஸ்பிரிட் எல்லாம் அங்கேயே லாக் பண்ண மேட்டி மட்டும் லிப்ட்ல ஏறாங்க. இப்ப பேஸ்மெண்டையும் வந்து அடையறாங்க. வந்து அங்க பவர் கட் ஆகுது. சர்வர் ரூம்குள்ள நுழையறாங்க. அவ்வளோ ஸ்பிரிட், நிறைய ஸ்பிரிட் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அங்க வந்த கம்ப்யூட்டர் கை அவங்கள காப்பாத்துறாரு. தயவு செஞ்சு அதுங்களோட முகத்தை மட்டும் நீ பாக்காதன்னு வார்ன் பண்றாரு. இப்போ கம்ப்யூட்டர் கை மெயின் கம்ப்யூட்டரை ரீச் பண்றாரு. அவர் எடுத்துட்டு வந்த அந்த பென் டிரைவ் அதுல போட்டு அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல எல்லா ஸ்பிரிட்டுமே மறைய ஆரம்பிக்குது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. உடனே சிஸ்டம் ரிபூட் ஆகி மறுபடியும் ஸ்பிரிட் எல்லாமே வர ஆரம்பிக்க எடுக்கிறாங்க ஓட்டம். அங்கே இருந்து கார்ல ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. வந்த டயர்ல கொஞ்ச நேரம் தூங்கி திருப்பி முழிக்கிறாங்க. அவங்க சிட்டி ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து
வந்து சிட்டி ஃபுல் ஸ்பாயில் அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கும் பொழுதுதான் ரேடியோல ஆர்மில இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நெட்வொர்க் இல்லாத இடத்த பார்த்து போங்க அப்படின்னு. அங்க நீங்க போனா மட்டும்தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்ப அவங்க போன்ல கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கிறதுனால மறுபடியும் ஸ்பிரிட் எல்லாம் அவங்கள கவர் பண்ணி கார்ல இருந்து வெளியில வர முடியாத அளவுக்கு பாடாப்படுத்துது. கார் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்புறாங்க. நெட்வொர்க் குறைய 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 அவங்க அந்த பேய்கிட்ட இருந்து விலகுறாங்கன்னு அர்த்தம். மறுபடியும் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க சேஃபான ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஏன்னா அங்க நெட்வொர்க்கே இல்ல. இப்போ நம்ம ஹீரோயினோட ஒரு வாய்ஸோட அந்த படம் முடியுது. எல்லா மக்களுமே நெட்வொர்க் இல்லாத இடத்துல புது வாழ்க்கைய வாழ தொடங்கிட்டாங்க அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, நெட்வொர்க் இல்லாம இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இப்படி வித்தியாசமான படம் நீங்க பார்க்கணும்னா இது உங்க தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரம் சகி. டேக் கேர் மக்களே.